வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. போட் ஏர்டோப்ஸ் லூப் இயர்பட்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு யூனிக்கான இயர்பட். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளிப் ஆன் ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் வைஸ் ரொம்பவுமே சூப்பராக ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 சீல் இருக்கும். அதுவும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எப்படி வியர் பண்ணுங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்காது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இல்லை. ஏன்னா இதில் வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் இருக்கனால. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ் வந்து எடுப்போம். அண்ட் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலரில் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் எல்லா இயர்பட்ஸ் மாதிரி இந்த இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால இது பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஞ்சஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஆகாது. அண்ட் இதோட ஹிஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் நமக்கு வந்து பின்னாடி டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 LED லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து காமிக்கும். நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன்னா இந்த 4 LED லைட் இண்டிகேட்டர் நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக வந்து இருக்குது. மேபி இவங்க வந்து ஒரே ஒரு LED லைட் இண்டிகேட்டரை கொடுத்து அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு இவங்க வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் இதான் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஒரு யூனிக்கான விஷயம்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற இயர்பட்ஸ் மாதிரி நமக்கு இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லூப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லூப் டிசைனில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்மே வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு வந்து இது வந்து போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இயரில் வந்து இது டேரெக்டாக கான்டாக்டில் இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது. அண்ட் அதே சமயத்தில் நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் மாதிரி விஷயம் நமக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா நமக்கு வந்து அவுட்டோர் நாய்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லாவே வந்து கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து செட் ஆகும். ஏன்னா இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து இது வந்து நல்லா செட் ஆயிரும். பட் என்ன நெகட்டிவ்னா நமக்கு வந்து இதோட மேக்ஸிமம் வால்யூம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இண்டோரில் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக மேக்ஸிமம் வால்யூமில் வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் இது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்தமாகவே வந்து பிடிக்கல. ஸோ ஒரு நார்மல் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வால்யூம் தான் வந்து இதில் வந்து கிடச்சது. அதனால் கண்டிப்பாக அவுட்டோருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து செட் ஆகாது. வேறஸ் நீங்கள் வந்து இண்டோரில் தான் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட மேக்ஸிமம் வால்யூம் எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு இதோட ஃபிட் பிடிச்சிருக்காங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஒரு கலர்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிக்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல இந்த இயர்பட்ஸ்லேருந்து ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸில் வந்து இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேர் டெக்னாலஜிக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஒரு ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் அதில் வந்து IPX4க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வந்து வெறும் 40 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி வந்து கிடைக்கிறனால கேமிங் கூட நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.
அடுத்து பேட்டரின்னு வரையில இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ்க்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸ்ல வந்து ASAP ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட் சார்ஜ் போட்டால் போதும் இதில் வந்து 200 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ்ல வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அண்ட் கால் குவாலிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸ்ல வந்து குவாட் மைக்ஸ் வித் ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல 2 மைக் அண்ட் லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் ஏர்டாப்ஸ் லூப்ல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸ்ல வந்து 12mm ஒரு பெரிய டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 12mm ஒரு பெரிய டிரைவர் இருக்காங்க. அப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ், அதாவது மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள், அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வால்யூமில் ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஓவராலாக இந்த 2000 rupees ப்ரைஸ் பாயிண்ட்ல இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா டீசென்டான ஆடியோ குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அபவ் ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். என்ன, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிட்டப்போ இதில் மேக்ஸிமம் வால்யூம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இண்டோரில் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவுட்டோர் அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ 2000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைக் கேமிங் மோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக இண்டோரில் தான் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸில் தான் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து லாங் ஹவர்ஸ்க்கு இண்டோரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபிட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கனால இது நீங்கள் போட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இயரில் வந்து எந்த விதமான இரிட்டேஷன் அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையுமே வந்து இருக்காது. பட் ஆனால் அவுட்டோருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது செட் ஆகாது. ஏன்னா வால்யூம் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், அதாவது நமக்கு இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சவுண்ட் லீக்கேஜுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகும். அதனால இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.